நாளிலே தேவனாகி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, உம்மை மனதார துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை கனப்படுத்தி உயர்த்துகிறோம். இந்த காலை ஆராதனை முழுமையாக பொறுப்பெடுத்து நடத்த பரிசுத்த ஆவியானுடைய பொற்கரத்தலை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை உடைக்கவும் வாசல்களை திறக்கவும் நீங்க முன் சென்று பாதைகளை சபைப்படுத்தி காரியங்களை வாய்க்கு செய்கிறவராய் இருக்கிறபடினாலே மக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த ஆராதனையில இணைந்து எங்களோடு பரவசம் அடையுங்கள். God bless you. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடி துதித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனமான கடவும் வாருங்கள் என்று சொன்னது போல இந்த அன்பு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை பாடி துதிக்கலாமா? கரங்களை கொண்டு வந்து எல்லா கரங்களையும் தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் எழுமி நின்று நம்ம ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் தான். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவரை நோக்கி துதிக்கும் போது அவர் நம்மத்தில வந்து இறங்கி அமர்ந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுமி நின்று கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த போறோம். ஓ வாய்களை திறந்து வேதவசனம் சொல்றது வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் சொல்கிறார். எப்போ தெரியுமா? கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது ஓ எல்லா தடைகளையும் அவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக எந்த செங்கடலும் நிற்க முடியாது. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக எந்த யோர்தானை நிற்க முடியாது. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக ஓ ஹல்லேலூயா எப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு முன்பதாக சவால் விட முடியாது என்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சகலத்தையும் படைத்தவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயத்தின் மேல ஜெயம் கொடுக்கிறவர். ஓ வாழ்க்கையில நம்பிக்கையின் தேவன் நம்புறோம் அவர் ஒருவரே. ஓ அவரை துதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே போற்றப்படத்தக்கவர், நீரே துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொண்ட தேவனே, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை உயர்த்துகிறோமோ அவர் நம்மளை உயர்த்துவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கனப்படுத்துகிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை உயர்த்தி கனப்படுத்துகிறோமோ ஓ கர்த்தருடைய வாழ்க்கையில கனமடைவார். ஓ நன்றி ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஓ நன்றி ஆவியானவரே. ஓ ஹalleluya ரியா தரபோ ஷியாதரபா. எல்லார் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்போமா. இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிக்கும் போது உன் வாழ்க்கையில எல்லா தடைகளும் எல்லா எரிகோ கோட்டைகளும் ஓ தானாய் உடைக்கப்படுவதை நீங்க காண்பீர்கள். ஓ ரபா ஷபரபா. இந்த மாதம் நீங்க துதி ஆயுதத்தை கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஓ உங்க வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பாடுகிறே. ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பாடி செல்வே. ஆண்டவர் ஆண்டவர் வாழ்த்து வெற்றி நாளிலே இன்று அகமகிழ்வோம் அக்கரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்கரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆமென் ஆமென். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. நொடியாய் அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் இந்த மாதம் உன்னை பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு வெற்றி மாதம். நீ எந்த சபையில நிலைத்திருக்கிறாயோ, எந்த இடத்துல சத்தியத்தை கேட்கிறாயோ, அதே இடத்துல நிலைத்து நின்று சத்தியத்துல வளர்ந்து ஓ கர்த்தருக்குள்ள நீ மனமகிழ்ச்சியாய் பெருகும் போது உன் வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி உண்டு. எல்லா தோல்விகளும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் ஜெய வேந்தர் உனக்குள்ள இருக்கிறார். ஜெய கிறிஸ்துவ முன்னால போகிறார். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் இந்த மாதம் உடைக்கப்படுவதை நீ காண்பாய். ஹalleluya ஹalleluya. ஏனென்றால் அவர் ஜெய கிறிஸ்து உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துமா. ஓ ஹalleluya. நன்றி 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 ஆவியானவரே. அன்பின் தகப்பனே உடைய கரத்துல இந்த ஆராதனை சமர்ப்பித்து அந்த வேளையில ஜெப வேளையில வந்திருக்கிறோம் அப்பா. இந்த வாரத்துல வருகிற நாட்களிலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இருக்கிற பிறந்த நாள் திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். தேவனாகிய கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல அமர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தின் பாதையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யார் வாழ்க்கையெல்லாம் தோல்விதானோ என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்களா, அவர்கள் வாழ்க்கையில நீங்க துணை நின்று பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்து நடத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்க தேசத்தை நீங்க நடத்துவீராக, எங்க தமிழ்நாடை கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தருடைய ஆளுகை எங்க இந்தியா தேசத்தின் மேல பலவந்தமா உண்டாகட்டும் ஐயா. எல்லா வியாதிகள் கூற்றுகள் முறிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஜெயத்தை எடுத்து கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறீங்க, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க ஒவ்வொரு பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வளவா இவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவீராக. திரு சித்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த காலை ஆராதனை வேளையில தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட எது சபை அல்லது எது ஆலயம் என்று சொல்லி நம்மோடு பேச விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்ப்போமானால் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த பவுல் மூலமாக, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லும் பொழுது வேதம் ஏதோ ஒரு கட்டிடத்தை அல்ல, ஏதோ ஒரு கூடாரத்தை அல்ல, அதை தவிர்த்து உன்னையும் என்னையும் மனுக்குள்ளமான நம்மை தான் ஆலயம் என்று அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பொதுவாக ஆலயம் என்று சொன்னால் ஒரு நல்ல பெரிய பில்டிங், இன்டோர் டெக்கரேஷன், சவுண்ட் சிஸ்டம்,
இன்னும் பலவிதமான உபகரணங்கள் கொண்டதுதான் ஆலயம் என்று நாம் நினைக்கிறோம். பிரசங்கியாருடைய அவுட்லுக், காங்கிரிகேஷனுடைய கவுண்டிங், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நாம் ஆலயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி வசதி இல்லாத கட்டடம் நிறைந்த ஆலயத்தை, சபையை ஒரு பொருட்டாக நாம் எண்ணுகிறது இல்லை. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றை நான் இந்த நாளிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, கட்டடத்தையோ அவுட்லுக்கையோ இன்டோர் டெக்கரேஷன் மற்றும் PA சிஸ்டம், கவுண்டிங், மெம்பர்ஸ் கவுண்டிங், இதை பார்த்து கர்த்தர் நம்மிடத்தில் வருகிறது இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் கிரேக்க மொழியிலே ஆலயத்தை எப்படி உச்சரித்தார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எக்கியாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ECKSIASTIC, எக்கியாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியிலே ஆலயத்தை உச்சரிக்கிறார்கள் அல்லது அர்த்தம் கொள்ளுகிறது. தேவன் குறிப்பிடும் ஆலயம் வேற எதுவுமே இல்லைங்க, நம்மளை தான் அவர் சொல்றார். சந்தோஷம் தானே? ரைட். இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தான் தேவாலயம். ஸோ நம்ம கூட இந்த ஆலயம், இந்த சரீரமாகிய ஆலயம், ஆத்துமாவாகிய ஆலயம், ஆவியாகிய இந்த ஆலயத்திற்குள் தான் நம் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். ஆலயத்தை பற்றிய ஒரு முக்கிய குறிப்பை பார்ப்போமானால், ஆலயம் எவ்வளவாய் இடிக்கப்பட்டு உருக்குலைந்திருந்தாலும் அது மீண்டும் மீண்டும் கட்டப்படும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. தேவன் குறிப்பிடுகிற ஆலயம் நம்ம தான். எவ்வளவு உருக்குலைஞ்சி சிதைந்து போயிருந்தாலும் மீண்டும் மீண்டும் அது கட்டப்படும். இது முற்றிலும் தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதற்கு மிக சிறந்த உதாரணம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 3 வசனங்களிலே, வீட்டிலே நீங்கள் இருக்கிற இடத்துல வேதத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள், அந்த வசனம் உங்களுக்கு நன்றாய் புரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21. அங்கே எருசலேம் உள்ள ஆலயத்தை அடி சுட்டி காண்பித்து கிறிஸ்து, இதை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளாக கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கே இருந்தவர்கள் 46 வருஷம் இதை கட்டுவதற்கு எங்களுக்கு தேவைப்பட்டது, இவர் எப்படி 3 நாளில் இதை கட்ட முடியும் என்று அவர்கள் பேசும் பொழுது, கிறிஸ்து அந்த தேவ ஆலயமான எருசலேமின் ஆலயமான அந்த கட்டிடத்தை அவர் சொல்லவில்லை. அவர் குறிப்பிட்ட காரியம் தன் சரீரமாகிய ஆலயத்தை. ஹல்லேலூயா. தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தான் அங்கே அவர் பேசுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே அங்கே அவருடைய சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்டு 3ஆம் நாள் கட்டப்பட்டது. அதே போலதான் எவ்வளவு இடிக்கப்பட்டாலும் மீண்டும் நீ கட்டப்படுவார், அதில் சந்தேகமும் வேண்டாம். ரைட். ஆனால் நம்முடைய உண்மையான நிலைமை என்ன என்பதை கண்டிப்பாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்க கூடும். எனவே அந்த நல்ல சூழல் யாருக்குள்ளெல்லாம் வருகிறதோ அவர்கள் தேவ ஆலயமாய் மாறுகிறார்கள். அவர்களுக்குள் அவர் வந்து வாசம் பண்ணி விடுகிறார். ஆனால் காலங்கள் கடந்து போக போக பலவிதமான காரணம் நம் வாழ்க்கையிலே புதிதாய் உண்டாக ஆரம்பிக்கிறது.
இதனாலே நாம் இடரல் அடைந்து நாம் போகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சற்று உண்மையாய் நடக்கிற காரியங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான்காவதான விஷயம், பல காரணங்கள், பல சூழ்நிலைகள் மாறுகிறது, நாம் காரணம் காட்டுகிறோம். இன்னொரு காரியம் என்ன நடக்கிறது என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்ய தூண்டும் பிசாசின் தந்திரத்தினாலே பல விதமான பாவ செயல்களை நாம் செய்கிறவர்களாய் மாறுகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆதியில் கிறிஸ்து மீது வைத்த அந்த அன்பு காலப்போக்கிலே பல சூழ்நிலை நிமித்தமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்று அறிந்து மனம் திரும்பா பட்சத்தில் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை நீக்கி போடுவேன் அதினின்று என்று சொல்லுகிறார். அந்த ஆரம்ப நிலை கட்டத்திலே ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு அன்பு, ஒரு வேகம், அந்த துடிப்பு அதிகமாக இருக்கும். காலம் கடந்து போகும் பொழுது பல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால பல காரணத்தை நம்ம காட்டுறோம். நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. இவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை. அவங்களாம் எவ்வளோ வசதியாக இருக்காங்க, எனக்கு வசதி இல்லை. அவங்க எவ்வளோ சுகமாக இருக்கிறாங்க, எனக்கு சுகம் இல்லை. நான் பலவீனத்தோடு இருக்கிறேன். நான் இந்த தப்பு செய்யணும்னு நினச்சி செஞ்சேன், நான் எதாச்சுமா செஞ்சுட்டேன். so many reasons நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? ஆரம்பத்தில் இந்த உற்சாகம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த டெடிகேட்டட் லைஃப் எல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் மீது இருந்து உலகத்து மேலே அப்படியே டர்ன் ஓவர் ஆகுது. பிசாஸ் மேலே ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சது. இதனால பல பாவ செயல்களை பிசாசின் தந்திரத்தினாலே நாம் செய்கிறவர்களாய் மாறுகிறோம். இதோடு முடியறதில்ல, பலவிதமான மன அழுத்தம், சோர்வுகள், குடும்ப பிரச்சனைகள், சில நேரத்தில் தெய்வ ஊழியர்கள் நிமித்தமாய் கூட இடரல் உண்டாகும். நீங்க போயிட்டு இருக்கிற சபை மூலமாக கூட உங்களுக்கு இடரல் உண்டாகும். இதெல்லாவற்றையும் உற்று நோக்கி பார்த்து கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அந்த பார்வை, அந்த சிந்தனை, அந்த நோக்கம், அந்த அன்பு குறைந்து போய் தேவ ஆலயமாய் இருக்கிற நம்ம தேவன் வாசம் பண்ண முடியாத அளவுக்கு நம்மை சீர்குலைத்து போடுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம், நீங்கள் இனியும் கவலை கொள்ள வேண்டாம் ஒரு நாளும் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படிங்க? இனி எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஓகே, நீங்கள் இனியும் கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கர்த்தர் சொல்றார். ரெண்டாவது இதே காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, ஆலயமான கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்து அதன் பின் 3ஆம் நாளிலே உயிர்த்து எழுந்தது போல உங்களில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு அதன் பின் எழுந்தார் அல்லவா உயிரோடு. அதே போலதான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்ப உயிர் நீச்சி தரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டும் இல்லை, மூன்றாவதான ஒரு விஷயம், நீங்கள் பழைய நிலையை விட்டு புதிய நிலையில் உயிர்த்தெழுந்து மீண்டும் தேவாலயமாக கட்டப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. எப்படிங்க? பழைய நிலையை விட்டுட்டு ஒரு ஓல்டு ஃபோக்கஸ், ஓல்டு மைண்ட் செட், பழைய புலம்பல் எல்லாம் வெளியே போயிட்டு
புது காரியமாக கர்த்தர் உங்களை மாற்றி ஒரு புது உயிர்த்தெழுதலினாலே மீண்டுமாய் உங்களை தேவாலயமாக கட்டி எழுப்ப போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது உண்மை. நீங்கள் நிலைநிறுத்தப்பட போவது சந்தோஷம் தானே என் அன்பு தேவ பிள்ளையே? இன்னைக்கு அநேகர் நல்ல ஃபயரா இருந்தீங்க. செம பிரேயர், செம அனாயிண்டிங், ஹோலி ஸ்பிரிட் ஃபில்லிங், டங்ஸ்ல பேசுனீங்க, தரிசனம் பார்த்தீங்க, சொப்பனம் பார்த்தீங்க, தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, அபிஷேகத்துல பேசின அந்த அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணீங்க, வேத வசனத்தை தெளிவா எடுத்து சொன்னீங்க, அநேகருக்கு ஆலோசனை கொடுத்தீங்க, அநேகர் கிறிஸ்தவர்களை வழி நடத்தினீங்க. இருந்தா இவரை போல இருக்கணும் ஐயா, இந்த சகோதரியை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயம், மறந்து போகாத. உனக்குள்ளாக தான் அவர் வாசம் பண்ண போகிறார். அவர் வாசம் பண்ணது உண்மை. இதே ஆலயமா இருந்தது உண்மை. இன்றைக்கு இடிக்கப்பட்டிருக்கிற, சிதைக்கப்பட்டுட்டு, ஒரு குலைஞ்சு போயிட்டு, ஷேப்லெஸ்ஸா போயிட்டு, மீன்லெஸ் ஆயிடுச்சு உன்னுடைய தாட், உன்னுடைய எல்லா காரியங்களும். அதை கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். So don't worry. உன்னை நியூ கிரியேஷனாய் மாற்ற போகிறார். பழைய விஷயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விட்டுட்டு புதிய நிலையில உயிர்த்தெழுந்து மீண்டும் தேவாலயமாய் கட்டப்பட்டு வா என்று சொல்லி உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது எப்படி இவ்வளவு உறுதியாய் அவர் சொல்லுகிறார் என்றால், ஆலயமான கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மறைத்து அதன் பின் 3ஆம் நாளிலே உயிர்த்தது போலவே உங்களில் ஒரு மாற்றம் வருகிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆலயத்தில் தேவன் எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் இருக்கிறது. சோ நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்துல, எவ்வளவு சேற்றில், உடையான சேற்றில், பயங்கர அசிங்கமான நிலைமையில, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். யாருமே உங்க பக்கம் திரும்பி கூட பார்க்காம உங்களை குறித்த சிந்தனை கூட இல்லாம போயிருக்கலாம். ஆனா நீங்க தேவ ஆலயம், நீங்க மறந்துடாதீங்க, உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரா, உன்னை தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரி, உன்னை தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தம்பி, தங்கச்சி, உன்னை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உனக்குள்ளாக தான் அவர் வாசம் பண்ணினார். இந்த நாட்களில் அவன் உனக்குள் வாசம் பண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். என்றைக்கு என் பிள்ளைகள் என்னை தேடி வருவார்கள், என்னிடம் என் பக்கமாய் திரும்புவார்கள் என்று சொல்றேன். இன்றைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், மீண்டுமாய் நீ ஆலயமாய் மாற்றப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, ரிலேஷன் மூலமா, அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு ஊழியக்காரர் மூலமா கூட நீ இடறி போயிருக்கலாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன், நீ இருந்த ஸ்தானத்தை விட்டு உன்னை உந்தி தள்ளி நாசமாக்கி இருக்கலாம். ஒரு கொலையை செய்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீண்டுமாய் கட்டப்பட்ட போகிறாய், தூக்கி நிலை நிறுத்த போகிறாய். இதை நீ மறந்து போகாத. நீ சொல்லலாம், நான் இவ்வளவு பெரிய பாவத்தில் இருக்கிறேன், எவ்வளவு பெரிய பாவத்தில் வேணாலும் இரு, எவ்வளவு பெரிய சாபத்தில் இரு, பிசாசுக்கு கையால கூட நீ மாறி இருக்கலாம். ஒரு சுக செய்தி வருகிறது, உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமாய் கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள் கடந்து வருகிறது. உன்னை தூக்கி நிலை நிறுத்த போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆலயத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு சிலகள் உண்டு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். அதிலே அவர் சொல்லி இருக்கிறார், நம் ஆலயமாய் இருப்பதினால
தேவனின் மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எப்படிங்க? நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறனால அவருடைய மகிமையின் தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஆலயத்துக்குள்ள இந்த ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. இதை நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது தேவ ஆலயமாக நம்மை சகல சத்தியத்துக்களும் நடத்துவார். எப்படிங்க? சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர், அந்த தேற்றரவாளர், வாக்கு தத்துவத்தின் ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, இந்த தேவாலயமாகிய நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மள சகல சத்தியத்துல நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எதை குறித்து இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உன்னுடைய லைஃப்ல உண்டாக போகுது. ஒரு டர்னிங் பாயிண்ட்டை கர்த்தர் உனக்கு உண்டாக்கி தருகிறார். அப்போ இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வந்த சகல சத்தியத்தில் நடத்துவார் இல்லையா? அவர் தெளிவான சத்தியத்தில் நம்ம நடத்துவார். இப்போ நீ தேவ ஆலயம், உனக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுகிறாரு, வாசம் பண்ண விரும்புகிறார். அப்போ நீ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளலாமா? சத்தியத்துக்குள்ள போலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் இது பர்சனலா கர்த்தர் டீல் பண்ண போறார். கணவன்மாருக்கு, மனைவிமாருக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்குன்னு சொல்லி தனித்தனியாய் கர்த்தர் பேச போகிறார். ஓகே, சத்தியத்தை நல்லா கவனிக்கலாமா? இந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களோடு பேசும்போது தேவாலயமாகி நீங்க இந்த வசனத்தின்படி இருக்கிறீங்களான்னு சொல்லி உங்களை நீங்களே பரிசோதிச்சு பார்க்க போறீங்க. ஓகே, புருஷனை குறித்து இந்த சத்திய ஆவியானவர் என்ன தெளிவுகளை நடத்துறாரு? முதலாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல வீட்டுக்கு யார்தான் தலை? கணவன் தான். மனைவி கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, இல்ல வேற யாரோ ஒருத்தர் கிடையாது. உன்னுடைய வீட்டுல கர்த்தர் யார தலையா வைக்கிறாரு? உன்னுடைய புருஷன், உன்னுடைய கணவன். ஆமென், அல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ள சத்தியாவியனர் சகல சத்தியத்துல நடத்துறாரு. அதுல முதல் தெளிவு, வீட்டுக்கு தலையாய் புருஷனை கர்த்தர் நியமிக்கிறார். கணவன்மாரே, திருமணமான சகோதரனே, உன்னுடைய பிளேஸ்ல நீ கரெக்டா இருக்கிறியா? ஒரு வேளை இல்லைன்னா கரெக்ஷன் பார்த்துக்கோ. ரெண்டாவது விஷயம், எபேசியர் அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இன்னைக்கு நிறைய ஹஸ்பண்ட் பாஸா இருக்கிறாங்க. எப்படிங்க? பாஸ் இல்லைன்னா கேங் லீடர். மனைவியை வானா வரணும், போனா போகணும், நில்லுனா நிற்கணும், உட்காரணும், அதை எடுனா எடுக்கணும், இதை செய்யணும். இட்ஸ் நாட் கமாண்டர். நீ கட்டளை கொடுக்கிறவன் மட்டும் அல்ல, தலையாய் இருக்கிறாய். உன் சரீரத்தை இசைவாய் மாற்றுவது தலையுடைய வேலை. என்ன செய்யணும்? உன் மனைவிய நீ அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பதாய் எங்களுடைய சபையிலே ஒரு சகோதரன் இருந்தார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவரை செல்லம் நான் கூப்பிடுவேன். இதை நான் ரொம்ப நாள் கவனிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் கூப்பிட்டு, என்ன பிரதர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்லன்னு கூப்பிடுறீங்களா, உங்கள் மனைவி ஒரு நாள் கூட செல்லன்னு கூப்பிட்டு நான் பார்க்கலையே. இல்லையா, வந்தியா அப்படின்னா, இன்னையிலேருந்து உன் மனைவி நீ செல்லன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லையா, எனக்கு பழக்கம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட பழகின உங்களுக்கு உங்கள் மனைவி உங்களால் கூப்பிட முடியும்னு சொன்னேன். அன்றையிலேருந்து தன் மனைவியை செல்லன்னு சொல்லி செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சார். அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பல குழப்பங்கள் தீர்த்து போனது.
மனைவி கிட்ட அன்பு செலுத்துகிறவங்க தன்னில் தான் அன்பை செலுத்திக் கொள்ளுகிறார்கள், தன்னைத்தான் பராமரிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே கட்டளை இடுகிறவர்களாய் மட்டுமல்ல, அன்பையும் அரவணைப்பையும் நல் ஆலோசனையையும் தோள் கொடுத்து தாக்குகிறவர்களாகவும் கணவன்மார் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஆலயமாய் இருக்கிற உங்களுக்குள்ள வந்து தெளிவான சத்தியத்துல நடத்துறது. இரண்டாவது விஷயம், மனைவிக்குரிய காரியம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் கணவன்மார பேர் விட்டு கூப்பிடுறாங்க. இங்க வாயா, போயா, இல்ல நிறைய பேர். நான் சொல்றது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து, உலக பிள்ளைகளை குறித்து நான் பேசவில்லை. சோ பால்காரரே வாங்க, போஸ்ட்காரரே வாங்க, காய்காரரே வாங்க, கீரைக்காரரே வாங்க, எல்லாரையும் வாங்க கூப்பிடுவாங்க. கணவனை வாயா, போயா, இல்லைன்னா பேர் விட்டு கூட கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஸ்திரீகள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க இல்லாம இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஞாசனம் எடுத்தவங்க, அபிஷேகம் எடுத்தவங்க, வேதத்தை தன் மார்போடு அணைத்துக் கொள்றவங்க எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உன் கணவனை மதியாமல் ஐ எம் த பாஸ் என்று சொல்லி முழு ஆளுகை நீ உன் கையில் எடுத்திருந்தனா இன்னைக்கு கரெக்ஷன் இருப்பார். ஏன் தெரியுமா? நீ இப்படியே போயிட்டு இருந்தனா உனக்குள்ள வாழ வேண்டியவர், உனக்குள் வாசம் பண்ண வேண்டியவர் ஏசு கிறிஸ்து உனக்குள்ள வரவே முடியாது, உன் பக்கத்திலே வர முடியாது. இந்த தீய செயல்கள் அவருக்கு துர்நாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியாது. எனவே இதிலே நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதான ஒரு காரியம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 12வது வசனம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புருஷனுக்கு தீமை அல்ல, நன்மையை செய்ய வேண்டும். மனைவிமாரே, உண்மையிலே உங்க புருஷனுக்கு இது வரைக்கும் நல்ல விஷயமா பண்ணிருக்கீங்களா, இல்ல தீய செயல்கள் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனையோ மனைவிமார்கள் தன் புருஷனுக்கு தெரியாமல் தவறான சிநேகத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, சிக்கிக் கொள்றாங்க. ஆரம்பத்திலே பிரச்சனைகள் வரும்போதே தன் கணவனோடு மனம் திறந்து பேசி இருந்தா அவர்கள் காப்பாற்றப்படுவாங்க. செய்யறதில்லை, எக்கச்சக்கமாய் போய் சிக்கி அந்த சூழ்நிலைகள் வெளியே வந்து புருஷனுக்கு தெரிஞ்சு, குடும்பத்துக்கு தெரிஞ்சு எவ்வளவு தீய செயல கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனையோ வீடுகள்ல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் நான் அந்த மாதிரி குடும்ப பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் உள்ள வந்த வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டாங்க. தண்ணி குடிங்கன்னு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறது கிடையாது, ஒரு காஃபி கொடுக்கறதில்ல. வந்தோடனே ஒரு அன்பா 2 வார்த்தை பேசுவோம், ஒன்றும் கிடையாது. பசிய வந்திருப்பார், டயர்டாக வந்திருப்பார், அவருக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கறது கிடையாது. அவராக போய் முகம் அழம்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவராக காஃபி இருந்தால் எடுத்து குடிக்கணும், இல்லைன்னா போட்டு குடிக்கணும், இல்லைன்னா டீ கடையில் போய் டீ குடிக்கணும். பசிச்சு அவரே போயிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடணும். அப்போது நீங்கள் எதுக்கு உங்கள் கணவருக்கு மனைவியாக இருக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ மனைவின்ற ஸ்தானத்தில் இருந்து அவரே அவருடைய வேலையை செய்து கொள்ளணும்னா நீ எதுக்கு இருக்கணும்? ஐம் சாரி, நான் உங்களை காயப்படுத்தல. வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ தேவனுடைய ஆவியை மறந்து போயிடாத. உன் கணவனுடைய தேவைகளை சந்திக்க, உன் கணவனிடத்திலே நீ அன்பை செலுத்த, அவரோடு கூட நேரம் செலவு பண்ண கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற, மறந்துடாத. ஓகே? அப்போ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன செய்ய மாட்டாள்? அவன் தீமை அல்ல, நன்மையை செய்கிறவளாக இருக்கிறான். நல்ல கவனமா இருங்க. மற்றவங்கிட்டலாம் பேசுறதுக்கு மனைவிமாருக்கு டைம் இருக்கும்,
ஆனா தான் சொந்த புருஷன்கிட்ட பேசணும்னா உடம்பெல்லாம் வலிக்கும், ரொம்ப டயர்டான, அப்படியே தூக்கமா வந்துடும். அதனால கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஓகே. அடுத்தது பெற்றோருக்கு சில காரியத்தை கர்த்தர் பேச விரும்புகிறார். பெற்றோருக்குரியது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே முதல் காரியம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஐ எம் எ ஃபாதர், ஐ எம் எ மதர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு மண்டையில கொம்பு முளைச்சிடும், தலைகணம் வந்துடும். ஏய் இங்க வா, ஏய் இங்க போ, என்ன நினைச்சிட்டு இருக்க, அப்பான்ற மரியாதை உனக்கு இருக்கா? மரியாதை கேட்டு வாங்க கூடாது, தானா வரணும். தானா வரணும்னா நீங்க அந்த அளவுக்கு நடந்துக்கணும். உன் பிள்ளையோட தகப்பனே தாயே எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, எவ்வளவு நேரம் என்ன செலவு பண்றாரு. வேலைக்கு போறதுக்கு, சீரியல் பார்க்கறதுக்கு, சினிமா பார்க்கறதுக்கு, வெட்டி கதையை பேசுறதுக்கு, ஷாப்பிங் பண்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, சொந்த பந்தங்களுக்கு போறதுக்கு, அங்க இங்க ஃபங்க்ஷன் போறதுக்கெல்லாம் டைம் இருக்கும். பிள்ளை கூட உட்காந்து பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்லையே. அப்புறம் எப்படிங்க நீங்க ரெஸ்பெக்ட, மரியாதை பிள்ளைகிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியும்? அநேக பிள்ளைகள் எங்களிடத்தில் சொன்ன ஒரு காரியம், அங்கிள் உள்ள எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட நான் அன்பை தேடினேன், கிடைக்கல, அதனால வெளியில கிடைச்ச அன்பை நான் சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். அப்ப பிள்ளைகள் இடறி போவதற்கு முதல் மூல காரணம் பெற்றோர். நானும் பெற்றோர் தான், நான் தகப்பன் தான். எனக்கு 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் பெற்றோர் கவனமா இருக்கணும். சும்மா நைன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, எரிச்சல் படுத்தவே கூடாது. நீ கோபப்படக்கூடாது வேத சொல்லல. காரணம் இல்லாம தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாத பிள்ளைங்கிட்ட. அவங்களுக்கு சில சுதந்திரம் இருக்கு, சில உணர்வுகள் இருக்குது. அது பெற்றோராகி நீங்கள், தேவாலயமான பெற்றோராகி நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சு, உங்களுக்கு மட்டும் தான் ஃபீலிங் இருக்கா? இல்லை, அவங்களுக்கும் இருக்கு. அவர்களும் ஒரு ஜீவன் தான், மறந்து போயிடாதீங்க. உள்ள இருக்கிற ஆவியான சகல சத்தியத்துலன்னா இந்த சத்தியத்துல உங்களை நடத்தணும். அதுதான் சத்திய ஆவியான. அப்பதான் நீங்க தேவாலயமா இருக்க முடியும். இல்லைன்னா மாய் மாலமா நானும் ஆலயம் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு பொய்யான கதையை சொல்லி தான் நீ வாழ முடியும். 2வது விஷயம், பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க. ஐயோ வாலிப வயசுல வந்துட்டாங்க, நம்ம ஏதாவது சொன்னா இன்னைக்கு என்னென்னமோ நடக்குதுங்க, அதுங்க மருந்து குடிச்சிருதுங்க, வீட்டோடு ஓடி போயிருதுங்க, தூக்கு போட்டு செத்து போதுங்க, தண்டவாளத்துல தலையை வச்சிருதுங்க. நீ ஒழுங்கா வளர்த்தா ஏன் அப்படி போகுது? ஆமே, ஹல்லேலூயா. உனக்கு நீ தேவ ஆலயமா இருக்கிற, மறந்துடாத. உனக்குள்ள சத்திய ஆவியானவர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சகல சத்தியத்துல உன்னை நடத்துவாரு. அப்படி ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்துல நடத்தினாருன்னா உன் பிள்ளையை கண்டிக்கணும். கண்டிக்கணும்னா காட்டுத்தனமா இல்லை, நிதானத்தோடு கண்டிக்கணும், அன்போடு கண்டிக்கணும். நீ எதற்காய் கண்டிக்கிறாய், சிக்ஷிக்கிறாய் என்பது உன் பிள்ளைக்கு தெரியணும். என் பிள்ளைங்களை நான் ரொம்ப கண்டிப்பேன். கண்டிச்சுலாம் முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு, டேடி நான் ஏன் திட்டினேன், ஏன் அடிச்சேன் தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த காரியத்தை இப்படி பண்ணிட்டேன், அது தப்பு, ஏன் தப்பு தான், நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி டேடி, சாரி மம்மின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சம் ஸ்நாக்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி, சரி இதை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஹல்லேலூயா. இது பெற்றோருடைய தலையாய கடமை. நீ தேவாலயம் மறந்து போயிடாத. ஸோ கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கணும் பிள்ளைகளை, மறந்து போகாத. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் மட்டும் சில விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கு. வேகமாய் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அதுல 4 விஷயங்கள். 1, நீ தேவ ஆலயமா இருந்து உன் பிள்ளையை சரியா வளர்க்கணும் அப்படின்னா, கர்த்தருக்குள்ள வளர்க்கணும்னா, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையில நீ வளர்க்கணும்னா, நல்வழிப்படுத்தணும்னா, நல்லா புரிஞ்சுக்கோ. பெற்றோரே, தாயே, தகப்பனே, வேத அறிவு, வசனத்தை குறித்த தெளிவு உனக்கு முதல் வேணும். ஏன்னா நீதான் தேவாலயம். இந்த ஆலயத்துக்கிட்ட தான் வந்து அவங்க கற்றுக்கொள்ள போறாங்க.
உங்ககிட்டயே சரக்கு இல்லைன்னா அவங்க எப்படி? ப்ளீஸ் லிசன், யோசிக்கணும் இல்லையா? நீ அந்நிய பாஷை பேசு, வேண்டான்னு சொல்லலை. தரிசனம் பாரு, வேண்டான்னு சொல்லலை. தீர்க்க தரிசனம் சொல்லு, வேண்டான்னு சொல்லலை. என்ன வேணாலும் ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொண்டு காரியங்களை செய்யுங்க. ஆனா உனக்குள்ள வேத அறிவு இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா உன் பிள்ளைகளுக்கு நீ தான் ரோல் மாடல். ஓகே, ரெண்டாவது விஷயம், நீ கற்றுக்கொண்ட வேத காரியங்களை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எத்தனை பேர் உட்கார வச்சு ஆண்டோடைய காரியத்தை சொல்லி கொடுக்குறீங்க? நீ தேவாலயமா இருந்தா மட்டும் போதாதா? போதுமா? உன் பிள்ளைகள் தேவாலயமா மாற வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னை என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஐ எம் வெரி பிஸி, பிஸி டாடி, பிஸி மம்மி, பிஸி, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எத்தனை பிள்ளைங்க சொல்றாங்க? உங்க வீட்டில் உங்க இப்படி சொல்றாங்களா? நீ தேவ ஆலயமாய் சரியா இருப்பாயா? சரியாய் தேவ வார்த்தை வசனம் சத்தியாவியன் உனக்குள்ள இருந்தா உன் பிள்ளைங்களை நீ கற்றுக்கொண்ட சத்தியத்துல வழி நடத்த நீ கவனமாகிறது. அடுத்தது, உட்காரும் பொழுது, எழுதும் போது, படுக்கும் போது, போகும்போது எல்லா நேரத்திலும் கருத்தாய் கற்றுக் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கடைசியான 4வது விஷயம், வீட்டில் வசனங்களினால அலங்கரிக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டை வசனத்தினால அலங்கரிக்கிறாங்க? இன்டோர் டெக்கரேஷன் சூப்பர் ஃபைன், கண்டிப்பாக வேணும். நல்ல ஆர்ட் ஒர்க் வேணும், நல்ல ஃப்ரேம் ஒர்க்லாம் வேணும். அதே நேரத்தில் உன் பிள்ளைகள் பார்க்கும்படி வசனங்களை வைங்க, அவங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடைசியான காரியம் பிள்ளைகளுக்குரியது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு பெற்றோரை கனப்படுத்துறாங்க? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க போய வாயை மூடுமா, உனக்கு என்னமா தெரியும், நீ நான் ரொம்ப படிச்சிருக்க, இன்னைக்கு உதாசனப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பிள்ளை, தம்பி, தங்கச்சி, நீ தேவ ஆலயம். உனக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ளதான் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவர் உன்னை சகல சத்தியத்துல நடத்தணும்னா உன்னை பெற்ற பெற்றோருக்கு நீ முதலாவது கீழ்ப்படியை கற்றுக்கொள். உன் பெற்றோருக்கு நீ என்னைக்கு கீழ்ப்படுகிறியோ அன்னைக்கு தான் நீ தேவனுக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியும். எது தேவ ஆலயம், எது சபை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது விஷயம், எபேசியர் 6:3 தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், ஹானர் பண்ணணும். ஓகே, கஷ்டப்பட்டு இத்தனை காலங்கள் உன்னை வளர்த்திருக்காங்க, ஹானர் பண்ண. கீழ்த்தரமா அவங்களை நினைக்காத, நடத்தாத, கேர்ஃபுல்லா இரு. இது தேவனுடைய கட்டளையா இருக்கிற. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தகப்பனை பரியாசம் பண்ணக்கூடாது, தாயை அசட்டை பண்ணக்கூடாது. பல முறை கூப்பிட்டாலும் காது கேட்காத மாதிரி இல்ல, என்னமோ பெரிய விஷயத்தை அப்படியே சாதிக்கிற மாதிரி, அப்படியே மூழ்கி இருக்கிற மாதிரி. என்ன சூப்பர் ஆக்டிங். தம்பி, தங்கச்சி, கவனமாயிரு, அசட்டை பண்ணாத. அவர்கள் முதி வயதாகும் பொழுது கனவீனப்படுத்தாத. ஏன் தெரியுமா? உன் தாயும் தகப்பனும் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறார், அவர்களுக்குள் தேவன் வாசமாயிருக்கிறார். எனவே ஆலயத்துடைய அலங்கரிப்பு உண்மையானது என்ன தெரிஞ்சுட்டு நம்ம ஜெபிக்கலாமா? தனி ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேத வாசிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பரிசுத்த ஆவியில நிறைந்திருப்பது இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, நம்மால் இயன்ற மட்டும் ஊழியம் செய்வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த தேசத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் திறப்புல கதறி கதறி கண்ணீர் விடுவது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லைங்க, கைவிடப்பட்டோர், நலிந்தோர், விதவைகள், ஆதரவற்றவர்கள், தேவ ஊழியர்கள், இவர்கள் எல்லாரையும் நம்ம ஆதரிக்கிறவர்களாய் மாறணும். இதெல்லாம் தான் தேவனுடைய ஆலயத்தின் அலங்கரிப்பு. நல்ல கலர் பல்ப்ஸ், வித்தியாசமான டெக்கரேஷன்ஸ், பியூட்டிஃபுல் பேக்ரவுண்ட், ஒரு நாள் அது அலங்கரிப்பாய் மாறாது. என்னதான் சூப்பர் ட்ரெஸ் பண்ணாலும், என்னதான் மேக்கப் செட்ஸை வச்சு நம்ம மேக்கப் பண்ணாலும், இந்த ஆலயத்தை
தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை நீ அலங்கரிக்கவே முடியாது. அலங்கரிக்கணும்னா நீ திரும்பமாய் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சத்திய வசனங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கருத்தாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சத்திய ஆவியானவரை உனக்குள் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கணவன் நீ செய்ய வேண்டிய காரியங்கள், மனைவியானவளை நீ செய்ய வேண்டிய காரியங்கள், பெற்றோரை நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், பிள்ளைகளை நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாய் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தனி ஜெபம், வேத வாசிப்பு, திறப்புல தேசத்துக்காய் கதறி நிற்பது, இப்படி பரிசுத்த ஆவியில நிறைவது, நம்மளால இயன்ற மட்டும் கத்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்கிற காரியங்கள், இப்படி பல காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். எனவே அன்பு தேவ பிள்ளைய, இதெல்லாம் ஆலயமான உனக்குள்ள இருக்குதா? யோசித்து பாரு. இன்னும் இந்த தேவ ஆலயமான நம்மை குறித்து வேதத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதி இருக்குது. நான் பேசிக்கான ஆரம்ப நில விஷயங்களை தான் நான் உங்களோட பேசியிருக்கிறேன். இதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இதற்கு முன்புதான் உங்களால் நிற்க முடியுமா? நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நீங்களாம் குறைவுள்ளவங்க, தயவுசெய்து நான் அப்படி சொல்லலை, நீங்கள் அப்படி தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நானும் பல குறைவுகளை தாண்டி தான் இந்த நிலைக்குள் வந்திருக்கிறேன். இது எனக்கு போதாது என்று எனக்கு நல்லா தெரியும். இன்னும் நான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இன்னும் என் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அலங்கரிப்புக்குள் வருவதற்கு நான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? இந்த சத்தியத்தை நல்லா உள்ள வாங்கிட்டீங்க. நீ எப்படிப்பட்ட நிலைமையில இடிக்கப்பட்டு அசிங்கமான நிலைமையில இருந்தாலும் திரும்ப நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை உன் ஆலயமாக்கி உனக்குள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இருக்கிற இடத்துல கண்ணை மூடிக்கிங்க, என் கூட ஜெபத்துல இணைச்சிக்கிங்க, கர்த்தர் இடத்துல உதவி கேளுங்க. எங்கேயும் நீங்க அங்கங்க சிந்தனையை சிதற விடாதீங்க. மனசுக்குள்ள ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஏசப்பா, என்னால முடியலப்பா, ஆலயத்தை கையினால் இடிச்சிட்டு. ஏசாயா 51:3 சொல்லுகிறதெல்லாம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதை பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்வார், அதை மனாந்தரத்தை ஏதேனை போலும் அவாந்திர வழியை கர்த்தரை தோட்டத்தை போலும் ஆக்குவார், அதிலே சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் உண்டாகும். உன்னுடைய ஆலயத்துக்குள்ள திரும்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் உண்டாக போகிறது. எந்த நிலையிலிருந்து விழுந்தாயோ கர்த்தர் திரும்பி தூக்கி போய் அதில் அமர பண்ண போகிறதா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடிக்கொள்றீங்களா? என்னோடு இணைந்து கொள்ளுங்க. எங்கள் மகா கிருபையும் இரக்கம் அன்பும் தயவும் நிறைந்த தகப்பனே, என் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. எது சபை, எது ஆலயம் என்று சொல்லி எங்களோடு நீங்க பேசுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆலயமாய் இருக்க வேண்டி நாங்கள் எத்தனையோ நேரத்தில் கல்லறைகளாய், கல்ல குகைகளாய் நாங்கள் மாறிவிட்டோம் அப்பா. அவமானத்தின் சின்னங்களாய் மாறி இருக்கிறோம். பாவத்தின் சின்னங்களாய், பாவத்தின் உறைவிடமாய், மறைவிடமாய் நாங்கள் மாறி இருக்கிறோம் அப்பா. இந்த அவலட்சணமான சூழ்நிலைகள் எங்களை விட்டு கடந்து போகட்டும். கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். தேவரே, இந்த அசிங்கமான நிலைமை எங்களை விட்டு போய் தேவாலயமான எங்களை கெட்டுக்கிறதான எல்லா அசிங்கமான காரியங்களும், பாவ செயல்களும், இருள்களும், அந்தகாரங்களும் எங்களை விட்டு விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை நம்மை தூக்கி நிலைநிறுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆதி அன்புக்குள்ளான், சத்திய வசனத்துக்குள்ளாங்க ஆண்டவரே எங்களை திரும்ப ஊற்ற கட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உயிர்மீச்சு உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். மகிமையும் துதியும் கனத்தையும் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இன்ப இயேசு ராஜாவின் ஈரற்றினிய நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய சிநேகமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் ஆலயமாய் உங்களை தூக்கி நிலைநிறுத்த கூட வழி நடத்தி கிருபை நல்குவாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன்.
வேறு ஒரு விசை, வேறு ஒரு நல்ல சத்தியத்தோடு உங்களை மீண்டுமாய் நான் சந்திப்பேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் வரும். அதை பார்த்து நீங்கள் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய தகவல். God bless you.